பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே போயும் யார் இன்னும் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, பயங்கரமான ஸ்டேட்டஸ்லாம் யார் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்கவங்கள இப்போ யார் வச்சுருக்காங்க, ஐ மீன் ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டுக்கு மேலே ஃப்ரெண்டுக்கு கீழே எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அதெல்லாம் யார். அப்புறம் பிக் பாஸ் ஷோவே ஃபீல் பண்ணி பயங்கரமாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் என்னென்ன வீடியோவில் பார்க்கலாமா? நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி பார்வும் கமருவும் என்ன தான் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணாலும் இப்போ மியூச்சுவலாக 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னா அது வந்து எஃப்ஜேவும் ஆதிரியும் தாங்க. அப்போ பார்வும் கமருன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை சொல்கிற பின்னாடி வியானாவோட ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமே. எப்படியாவது நான் ஹீரோயின் ஆயிடுவேன்ற மாதிரி பல ஃபோட்டோக்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க ஹீரோயின் ஆகிட்டா டைலாக் டெலிவரி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹீரோ கிட்ட போய் ஃபீல் பண்ணி பேசணும். ஏய், நீ எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டியா? நான் உன் பின்னாடியே நடையா நடக்கிற ஒரு கொடையா என்னை பிடிச்சிக்கிட மாதிரியா? நான் உன் கூட 100 வயசு வரைக்கும் வாழணும்டா. நான் பிக் பாஸில் 100 நாள் இருக்கணும்னு நினச்சேன். லைட்டாக லவ்வில் விழுந்து ஒருத்த மடியில் படுத்ததுனால என் ஓட்டிங் அடியில் போய் என்னை எவிக் பண்ணிட்டாங்கடா. இந்த பிக் பாஸில் தான் ஒரு பிக் லாஸ் ஆகி ஒரு பிக் லூஸ் ஆகிட்டேன்டா. நீயாவது என் கையை டைட்டாக கப்புன்னு பிடிச்சிக்கடா, அதுவே எனக்கு கப் வாங்கின மாதிரி சந்தோஷமாக இருக்கும். இந்த டைலாக்லாம் ஒரு நிமிஷம் கேட்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காண்டாவது. சினிமாலையும் போய் வியானா இந்த மாதிரி கொஞ்சம் பேசினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? வியானா வந்து எஃப்ஜேவை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணலை. அப்போ எஃப்ஜே வியானாவை ஃபாலோ பண்ணுறாரான்னு கேட்டால் அவரும் ஃபாலோ பண்ணலை. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கல. ஆனால் இவங்க 2 பேரையும் சேர்த்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது யாருன்னா நம்ம ஆதிரி. இப்போ இவங்க 2 பேரையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுற ஆதிரியை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, எனக்கு ரூட் விட்டு கழட்டி விட்டு நம்ம எஃப்ஜே ஆதிரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்றுமே புரியலையாடா அப்படின்னு விவேக் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. இது மட்டும் முடியல, வாங்க அடுத்தது. என்னடா அது கமருதீன் பார்வை ஃபாலோ பண்ணுறாரோ இல்லையோ திவ்யாவை ஃபாலோ பண்ணுறாருன்னு ஒரே ஷாக் ஆகி பார்த்தோம். அப்புறம் சரி போய் திவ்யாவை பார்த்தா அவங்களும் கமருதீனை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பாருக்கு கோவம் வந்துடாதா? சரி, கம்ருவை லவ் பண்ணுற பார்வை போய் பார்த்தா பார்வையும் கம்ரு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் பார்வை ஃபாலோ பண்ணுற கம்ருவை பாரு ஃபாலோ பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா பாரு ஒரு கெத்தை, நான் எங்கெங்கே பண்ணுமோ அங்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன், மீடியாலாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி விட்டாங்க. கம்ரு இத்தனை பேரையும் ஃபாலோ பண்ணுறாரு. பார்வோட சக்காலத்தியான அரோராவை ஃபாலோ பண்ணுறாருன்னு போய் ரகசியமாக பார்த்தோம். அரோராவை கம்ரு ஃபாலோ பண்ணலை. அங்கே தான் வச்சாங்க. எப்படி பண்ணுவார்? அங்கே பண்ணால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆனால் நம்ம அரோராவை துஷார் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே, அப்போ துஷார் அரோரா ஃபாலோ பண்ணுறாங்களா? எப்படி விடுவாங்க? அவங்களும் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் தானடா ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்னமோ வீட்டுக்கே ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி ஏன்டா இவ்வளோ பில்டப் கொடுக்குறது கேட்குறீங்களா? கொடுப்பாமே சும்மா, நம்மளும் சோஷியல் மீடியாவில் தானே இருக்கும். அப்புறம் தான் ஒரு உண்மை தெரிஞ்சது. பாருக்கு முன்னாடியே கம்ரு திவ்யாலாம் வந்து ஒன்றா நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி வாங்க இப்போ எல்லாரோட ஸ்டேட்டஸ்க்கும் போவோமா? பிக் பாஸை மிஸ் பண்ணி வியானா கூப்பிடுறாங்க. என்ன தான் வியானா வந்து நானும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ராங்காக சில விஷயம் பண்ணாலும் வீட்டை விட்டு போகிறோன்றோடனே பிக் பாஸை பயங்கரமாக மிஸ் பண்ணி அழுகுறாங்க. அப்போ அழுதுகிட்டே ஐ லவ் யூ பிக் பாஸ்ன்னு சொன்னும் போது ஐ லவ் யூ அப்படின்னு வெறும் காற்று மட்டும்தான் வருது. அதை பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. இந்த பண்ணியை யாரும் இன்னும் கசாப்பு கடைக்கு அனுப்பலையாடா? பிக் பாஸும் அழகாக மீ டூ வியானான்னு சொன்னோடனே அப்படியே அழகாக தலையாட்டிட்டு பாவமாக அழுகுறாங்கல்ல, பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நல்ல அழகான தண்ணிக்குள்ள ஒரு அழுக்கான பண்ணி வந்து குதிச்ச மாதிரி வியானாங்க எமோஷனலாக பிக் பாஸ்ட்டை பேசிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தனை பாருங்க, நிஜமா இதெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டு இருக்குது. அது எங்களுக்கு கூட தான் ஒன்று அப்படியே லாரியில் போட்டு நசுக்கிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கணுமாமா. அங்கே பார்த்தீங்களா அந்த தொந்தியை வச்சுட்டு சட்டை துணி பத்தலைன்னு தலானி ஒரு பிச்சு தச்சு ஒரு சட்டையை போட்டு வச்சிருக்குது. பிக் பாஸ்க்கும் வியானாக்குள்ள நடுவில் ஒரு வேறு மாதிரி ஒரு சீன் நடந்தாலும் நடுவில் ஒரு நாரப்பையை வந்ததுனால ஒரு நல்ல படம் பார்த்துருக்கும் போது நடுவில் ஜட்டி விளம்பரம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் அரோராவுக்கும் பயங்கரமாக நிறைய பேர் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதில் ஆதிரியும் ஒன்று, அதை வந்து ஸ்டேட்டஸாக போட்டு வச்சுருந்தாங்க ஹார்ட் டச்சிங்னு. ஆதிரியும் அரோராவோட நாயை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. பார்த்தோமா, என்னதான் லவ் வந்தாலும் நாய் வாய் பக்கத்துலேயே நீயும் வாயை வச்சிருக்கிய. சரி விடு, வீட்டு நாயின்றனால ரேபிஸ்லாம் வராது. ஆதிரியோட இந்த ஃபோட்டோ ஒன்று கவனிச்சிங்களா? சிவாஜி கெட்டப்பில் பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குல்ல அது. ஆதிரி நீங்கள் பையனாக பிறந்திருக்கும் போல, நல்லா அழகான பையன் மாதிரி இருக்கீங்க, சூப்பர். அப்புறம் அரோரா வந்து பிக் பாஸோட வாய்ஸும் என்னை ரொம்ப என் லைஃபையே மாற்றிருச்சு. பிக் பாஸை நானும் என்ன தான் கலாச்சிக்கிட்டாலும் அவர் என்னை ரோஸ்ட் பண்ணாலும் லவ் வந்து சூப்பராக இருந்தது. நான் வீட்டை விட்டு வரும்போது பிக் பாஸ் ஐ மிஸ் யூ, ஐம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு உண்மையிலே அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. வெளியே வந்து மக்கள் சப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் ரொம்ப ஏர்ன் பண்ணிட்டேன், பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிட்டேன்ற மாதிரி தெரியும். பெருமையாக நான் உங்கள் தங்க பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு நடுவில் என்னையும் கேவலப்படுத்துகிற சில பேர் இருக்காங்க. அவங்க நீங்களாம் யாரா பிஸ்கோத்துன்னு சொல்லிட்டு போயிடுன்ற மாதிரி சூப்பராக ஒரு ஸ்டேட்டஸை போட்டிருக்காங்க. சாண்ட்ரா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜோடியாக ஃபோட்டோ போட்டு நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா கிட்ட ஒரு பாசிட்டிவ் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, அவங்கள என்ன தான் கழுவி ஊற்றினாலும் காலையில் டான்ஸ் ஆடும்போது சிரிச்சுக்கிட்டு சூப்பராக ஆடுறது இவங்க மட்டும்தாங்க. அதேமாரி ஃபினாலேயில் இவங்க 2 பேர் டான்ஸை போய் பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ரெஜன் கூட அவ்வளோ ஆடினாரான்னு தெரியல, ஆனால் இவங்க பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க, செம்ம சந்தோஷமாக. அடுத்து நம்ம விக்ரமோட ஸ்டேட்டஸ் தான் செம்ம. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு விவேக் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டேவும் 94th டேவும் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. 100 நாள் பிக் பாஸில் உட்கார வச்சு காசும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு வெயிட் லாஸையும் பண்ணி அமைச்சிருக்காங்கல்ல. பிக் பாஸ்க்கு வாங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னே அடுத்து விஜய் டிவி ஆட் கொடுக்கலாம். அப்படி என்ன இவர் அதிகமாக பண்ணாருன்னு பார்த்தா அழுது அவர் கேலரியெல்லாம் பேர்ன் ஆகி தான் உடம்பு குறைஞ்சிருக்கு போல். அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு என்ன. வினோத் என்ன தான் பணப்பெட்டி எடுத்தாலும், திவ்யா என்ன தான் வின்னர் ஆனாலும்
அதிகமாக ஒரு பிரோஜனமாகி வந்தது இவர்தான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம மக்கள் இப்போ கஷ்டப்படுற ஒரே விஷயம் வெயிட் லாஸ், அதை அவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டார்ல. 3 months தான் ஆகுது. இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா SMA type 2ன்ற ரேரான டிஸார்டர் வந்திருக்கு. இருக்கிறதுலே கம்ருவோட ஸ்டேட்டஸ் தாங்க பெஸ்ட்டு. அவரோட ஃபேன் பாய் ஒருத்தவங்களோட குழந்தை தூக்கி வச்சுட்டு அது ரேரான ஒரு டிசீஸ் இருக்குது, அதுக்காக கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்லாம் ஷேர் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்காரு. 9 crore கிட்ட ஆகுமா செலவு. இதுக்கு நிறைய பேர் பணம் அனுப்பிச்சு கம்ருதீனை பாராட்டிக்கிட்டும் வராங்க. செம்ம இல்லை? ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்மளும் அந்த சேனலில் போடுவோம். முடிஞ்சால் அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்களும் காசு இருந்தால் அனுப்பலாம். சரி, இப்போ பிக் பாஸ் சாஷோ என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், ஒருத்தவங்க பிரியும் போது குட் பை சொல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மலாம் சொல்லி பிரியா விடையை சொல்லி அனுப்பும்போது அந்த அளவுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா இந்த தடவை எல்லாரும் குட் பை சொல்லும்போது ரொம்ப அழுதாங்க. இவர் கண்டிப்பாக திவ்யாவை மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டேட்டஸில் ஹார்ட் வேறு விட்டுருக்காரு இல்லை? இப்போ பாரு திவ்வுன்னு வரும். திவ்வு உன் மேலே எனக்கு ஒரே லவ். கவலைப்படாதீங்க பிக் பாஸ், அடுத்த வருஷம் ஒன்று இதை விட சூப்பராக வராமையாக போகுது. கம்ருதீன் அக்கௌண்ட்டில் எவனோ ஒருத்தன் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கான் போல். அதை அவர் ஸ்டேட்டஸ் போட்டு இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. சபரி அழகான அம்மா புள்ள அழகாக ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கான்செப்டோடு வருவோம். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது CWC. தேங்க்யூ.